Hi friends, welcome to Poppins. நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வாழை இலை அல்வா. வாங்க அல்வா எப்படி செய்யறது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு வாழை இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. அப்படி கட் பண்ணி நான் பாத்தீங்கன்னா ஒரு கொழுந்து வாழை இலை எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு. நீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு இல்ல அப்படினா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரையில் செய்யலாம், ஒயிட் சுகரில் செய்யனாலும் செஞ்சுக்கலாம். நம்ம அல்வாவுக்கு தேவையான அளவு திராட்சை நீங்கள் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு முந்திரி 3 ஏலக்காய் தட்டி எடுத்துருக்கிறேன். 4 to 5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நம்ம இந்த வாழை இலையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த வாழை இலையை குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அது ஜூஸ் எடுக்க போகிறோம். இந்த 1 டம்ளர் தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிங்க. ஒரே டைம் ஊற்ற வேண்டாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இதை நம்ம ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணிடலாம். அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி ஜூஸ் எடுத்தாச்சு. ஒரு பியூட்டி டிப் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த வாழை இலையோட ஜூஸ் எடுத்து இதோட லைட்டாக ஆலிவ் ஆயில் அல்லது தேங்காய் மிக்ஸ் பண்ணி நம்ம பிம்பிள் வந்த இடத்துல ஒரு சிலருக்கு மார்க் இருக்கும். அந்த மார்க் இருக்கிற இடத்துல இது போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு 15 days ரெகுலராக போட்டோம் அப்படின்னா அந்த மார்க் போயிடும். நம்ம இந்த ஜூஸ்க்குள்ளே 5 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நாம் இலையை அரைக்கும் போது 1 டம்ளர் தண்ணி எடுத்துட்டோம்ல, அதே அளவு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 கப் சுகர் போட போகிறேன். இதுக்குள்ளே நம்ம தட்டி வச்ச ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிரட்டும். இப்போது ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடேறினதும் நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் பாதாம் பருப்பு ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் நம்ம எடுத்து வச்ச ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஹீட்டேற இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள், கலர் அப்படியே சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லாவே திக் ஆகிடுச்சு.
பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ திக்காகிடுச்சு. ஒரு 5 minutes to 10 minutes வந்து இருந்ததுன்னா போதும். பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா போதும். பொதுவாக அல்வாவோட கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். நல்லாவே திக்காயிடுச்சு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் வந்து ஒட்டாது. இப்போது நம்ம வந்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து அல்வாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகே, நம்மளோட வாழை இலை அல்வா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.